சத்தியசீல மன்னருக்கு மகளாக பிறந்தேன். முத்தழகி என பெயர் படைத்து எவ்வித ஒரு குறைகள் இல்லாமல் சேரும் சொற்படும் இன்றோ பாடசாலை அனைதினமும் என்னுடைய தொழில்களை பார்த்து ஆடி பாடி விளையாடுவது நடக்கும். அதற்கு முன்பதாக என்னுடைய அன்னை சத்திக்கொண்டு வெல்லலாம். அண்ணா உன்னை காண வேண்டும், என் அன்பு தங்கையை பார்க்க வேண்டும் என்று என் உயிரே நீதானம்மா. இந்த உலகமே என் மகன். இந்த அண்ணனுக்கு என் தங்கை மீது பாசம் கிடையாதா? என் உயிரே நீதானம்மா. இந்த உலகமே என் தங்கச்சின்னு வாழ்ந்து வர இதெல்லாம் பொய்யான வார்த்தை. ஒரே தங்கை, ஒப்பந்த தங்கை. தாயாக திரும்பினோம் இருந்தாலும் சற்று நாட்டை சுற்றி பார்க்க வேண்டும் என்று காலத்தாமதம். அப்படியா பாருங்கண்ணா, இன்று பாடசாலை என் தொழிலை விட்டுட்டு உங்களை பார்க்கறதுக்காக ஓட்டுமா ஓடி வந்தா எங்கு போனாலும் என் அன்பு தரத்தை பார்க்காம இருப்பானா? நேரம் ஆவதை தெரியாது. பார்க்க வேண்டும். எப்படி நாட்டை வழிநடத்த கற்று உணர்ந்துவிட்டு விருப்பப்படி இப்போது இந்த சத்தியமணி நாட்டின் பொறுப்பை நான் என்னுடைய மனதில் நீண்ட நாள் ஒரு ஆசை. நாங்கள் இல்லாத நேரத்தில் அன்பாக வளர்ப்பு தந்தையாக இருந்த வளர்த்தவர் அமைச்சர் பாசத்தை விட வளர்த்த பாசம். ஆகினாலே என்னுடைய திருக்கரத்தால் மணிமுடி சூட்டுவது விடை வளர்த்த புத்தருடைய திருக்கரத்தால் மணிமுடி சூட்டினால் உங்களுக்கு பெருமை, நாட்டுக்கு பெருமை, எனக்கு பெருமை. என் அன்பு கற்களை நீங்கள் தான் கூட்ட வேண்டும். யாருக்கு கிடைக்கும் இப்பேற்பட்ட வாக்கியம்
எனக்கு கிடைத்திருக்கிறது. பெற்றது அவர்களாக இருந்தாலும் அந்த குழந்தைகளை வளர்த்தது யார்? நீங்கள் அல்லவா? இந்த மணிமணி சூட்டும் பொழுது இந்த பிள்ளைகள் எப்படி என்னை வாழ்த்த போகிறார்கள்? அமைச்சர் திருக்கரத்தா என்னப்பா உங்களுக்கு வாய் முடிக்கப்பா. அப்பா யாருடைய கரத்தினால் யாருக்கு மறுபடி சுற்றுவது? அவனுக்கு என்ன அருகதை இருக்கிறது? அண்ணனுக்கு மறுபடி சுற்றுவதற்கு அப்படி சொல்லக்கூடாதுப்பா. உங்களுக்கு நினைவில்லையா? அப்பா அவன் யாரவன்? அவன் எப்பேற்பட்டவன்? வாழ வழி இல்லாமல் வடநாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு பிழைக்கு வந்த ஒரு வேலைக்காரன். யாரை பார்த்து என்னடி வார்த்தை பேசுகிறாய்? அவமானம். நாங்கள் நினைத்தா நாட்டை தௌடு பொடியாக்கி விடுவோம். தௌடு பிடிக்கிறாரு ஆமா எதுக்கு அவமானம்? எதுக்குடா அவனுக்கு அவமானம்? சின்ன பொண்ணு எதுக்குடா அவனுக்கு அவமானம்? என்னடா அப்படியே வாய் வெளியே போடு. சிக்கு போதுற நானும் பாத்தியா ஒரு பொட்டை சிரிக்கு ஒரு 1.5 ஆம்பளை நான் ஒரு ஆம்பளை ஒரு 6 ஆம்பளை. அது மட்டுமா? நான் காலாளின வேலையை, அதாவது நான் காலாளின வேலையை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன். பேச்சு கொண்டே இருக்கிறேன். என்னது இனிமேல் இந்த இடத்தில் நான் போறேன். ஐயா எங்களை பார்க்காதீர்கள் ஐயா. என் மனைவி முகத்தை 3 வருஷமா பார்த்துக்கிட்டாங்க. சிறு குறும்பா இருந்தாலும் பல்குத்த உணவு அவள் என்று நினைத்தாள். உன் பொண்ணு எனக்கு சேர்ந்த காசுரா. ஒரு நாட்டின் இளவரசி கூட்ட காவல்காரன் வரணும். மரியாதை கொடுத்தா மரியாதையோடு வரணும். தரமான அடிக்கிற நியாயமாச்சா? ஏன் அடிப்பா? ஒரு பொட்டை சிரிக்கி உட்காந்து ஒண்ணு பெயர் அவளுக்கு அம்மாத்தானா இன்னொரு பெயர் எங்களுக்கு அம்மாத்தானா. வேற எந்த உதாரணமும் கிடைக்கலையா? உதாரணம் தானே கிடைச்சது. தாயார்த்த பசங்க நாங்க எத்தனை கம்பெனி மாய்க்கிறோம் எனக்கு வரைக்குமே கணக்கு தெரியாது. அங்க பொண்ணாதான் ஆமா ஆமா ஆமாக்கா. 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அந்த குங்குமத்தை எங்க வைக்கிறோம்? நெத்தியில திலகமாக வைக்கின்றோம். பிறகு பூஜை அறையிலே வணங்குவதற்காக வைக்கின்றோம். 500 ரூபாய் கொடுத்து காலுக்கு செருப்பு வாங்குறோம். அந்த செருப்பு எங்க விடுறோம்? வாயற்படிக்கு வெளியே விடுகிறோம். அப்படி செருப்புக்கு சமமானவன் இவன். தலைவலி அமுத்தாண்டு சின்ன பொண்ணு பாக்குறோம். இருக்க மாட்டேன். அப்பா போது நிறுத்துங்க. மூத்திரம் பேசணுமோ நாங்க ரெண்டு பேரும் இருந்தா நானும் நாய் நக்கலை. நீ நாய் நக்கனை இருந்தா அந்த பாடி இருக்கு. என்ன பேச உன் மகன் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறேன். தலைமையாரி பொறுமையா இருங்கள். கேட்ட கட்டி வச்சுக்கிற நாய் இப்படிதான் பழிக்கும். நல்லவங்களும் தெரியாது கட்டவங்களும் தெரியாது. என்னத்தான் சொல்ல வரணும் தெரியாம அதுக்குள்ள பழிக்கிறார். நாய் நன்றி உள்ள பிரியாணி செய்யுமா? அவள் சின்ன சிறியவள் என் மகள் தெரியாமல் பேசுகின்றார். அவளுக்கு சில புத்திமதி எடுத்து உரைத்தால் அவள் புரிந்து கொள்வார். முத்தழகி அவர் யார் தெரியுமா? இந்த அரண்மனையிலே பெற்றெடுத்த தாய் தந்தை நாங்கள்
இருவரும் இருந்தாலும் அம்மா வாப்பியா ஏய், என்னடா எங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன பேசுற? அவர் மார்பீதும் தோல் மீதும் தூக்கி வளர்த்தவர் அம்மா, வளர்த்தவர். பெற்றெடுத்தது நாங்களா இருந்தாலும் நாங்கள் இல்லாத நேரத்தில் உன்னை அன்பாக பார்த்துக் கொள்வது அவர்தான். அதனால பெரியவங்களை தரகுருவா பேசவே கூடாது. பெரியவங்களை என்றுமே மரியாதை முடிக்கணும், மதிக்க வேண்டும். போதுமா? அம்மா அவர்களை பேச வெட்டி அம்மா அமைதியா இருக்கிறேன். என் தங்க சொல்வது தவறே கிடையாது. அவன் யாரு? எப்படிப்பட்டவன்? வடநாட்டு எல்லையிலிருந்து அம்மா தாய் அப்பா தாய் என்று பிச்சை எடுத்துக்கொண்டு வந்த ஒரு பிச்சைக்காரன். நாங்கள் காலால் இருக்கக்கூடிய வேலையை கையால் செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன். அது மட்டுமாடா? அப்பா அம்மா பேரு தெரியாதவங்க. அப்பா பேருடா ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. இவன் யாருக்கு தெரியாதவன் யாருக்கு ஒரு கிளாஸ்ல அப்பா 10 மாதம் சுமந்து 10 மாதம் என்னங்க சகித்து பெற்றெடுத்த தேவர்கள் கிளத்தில் முடிச்சுட்டு இருந்தா இந்த சத்தியவரி நாட்டை அன்போடு ஏற்றுக்கொள்ளுவேன். கேவலம் ஒரு வேலைக்காரன் அப்பா அம்மா பேர் தெரியாதவன் அவன் கண்டா முடிச்சுட்டு இந்த சத்தியவரி இதற்கெல்லாம் காலம் நிகழ்ந்தால் என்று விளக்கின்ற என்ன காலம் தெரியுமா? சத்தெடுத்தது நாம் இருவரும் இருந்தாலும் இந்த அரண்மனையிலே மகளுடைய வார்த்தையோ மகளுடைய வார்த்தையை கேட்டு நீங்க முடிவெடுத்து பிறகு மறுபடி கொண்டிருக்க வேண்டும். அவங்க கேட்காம செய்தது தவறுதானே? தவறுதாமா அவனை விருப்பத்தை கேட்கணும். ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேருக்கு ஆலோசனை கேட்கணும். கேட்காம தனி மனித ஒருவன் முடிவெடுத்தா என்ன நிலைமை என்பது என் குடும்பத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இனிமேல் தனியா முடிவெடுத்து சர்வதிகாரம் பண்ணாதீங்க. என் மக்களுக்கு என் திருக்கரத்தாலேயே மணிமுடிச்சு யாருக்கு எந்த மனமும் செங்கோல் விளையாத வண்ணம் சிறப்பான ஆட்சியை நீ இனிமேல் அந்த விளையாட்டை விடு. விளையாட்டை விடுத்து மக்கள் மனதிலே இடம் பிடித்து சந்தோஷமாக வாழ வேண்டும். சத்திய நீதி தவறாத ஆட்சி செய்த ஆட்சி அது மீண்டும் என்னுடைய ஆட்சியா பண்ண வேண்டும். தாய் தந்தையுடைய கடமை முடிந்துவிட்டது. இப்பொழுது நாங்கள் காசி யாத்திரைக்கு அந்த காசி கூடாத ஆலயம் சென்று ஆண்டவனை வழிபாடு மகன் இளைய மகன் முத்தை வெளிநாடு சென்றிருக்கிறானப்பா. நாங்கள் இல்லாத நேரத்தில் வந்தால் அவனை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை. என்னுடைய அன்பு தங்கையோ அன்பு தம்பியோ தாய் தந்தையோ அவையில் நடந்ததற்காக நான் வருத்தப்படுகிறேன். என்னுடைய மகன் ஏதோ தவறாக பேசியிருந்தாலும் நீங்கள் வளர்த்த குழந்தை அவளை அன்பாக பாதுகாத்துக் கொள்ளுகிறேன். இத்தனை ஆண்டு காலமாக நாடு இதற்கு மேல் உனது மகன் ஆள போகிறான் பார். அதுதான் நாடு. ஆகட்டும்
நிச்சயமாக மகனை பார்த்து கொள்ளுகிறேன். கொள்ளுங்க. பார்த்து கொள்கிறேன். புறப்படுங்கள். நீ வெகடகமே மட்டுமல்ல, எப்பேற்பட்ட நக்கீரன். நான் எது நடக்கல நக்கீரப்பா, நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்று வாதாடி ஆண்டவனுக்கே தண்டனை கொடுத்த நக்கீரன் பரம்பரை பிறந்தவன் நீ. அதனாலதான் உனக்கு விக்கின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்பா விக்கி என் மக்களை அவன் என் வீரப்பா. இந்த உடல் பிரியுமா அவளை நாடி அழைத்து செல்லுகிறோம். கலியப்பது சனி என்ன பிடித்த இந்த சனியனோடு நானும் இந்த சனியனும் போகிறோம். ஆனா இந்த முறையின் ஆட்சியில் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று முறை இருக்குது. ஏதாவது குறை ஏற்பட்டுச்சு கோட் சென்றுவேன். பண்ண வாயை திறந்தா அறுத்துருவேன். அண்ணா இருந்தாலும் என்னுடைய மனமும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இருந்தாலும் நீதிமன்றத்தில் நம்ம அப்படி இப்படி கூடாது. இந்நாட்டு ஒரே சொல்லுவோம். அண்ணா இருந்தாலும் இந்த சந்தோஷமான விஷயத்தை தொழிலை பார்த்து சொல்ல வேண்டும். பாருங்க ஒரு சிங்கத்தை பார்த்து ஒரு பொட்டச்சினிக்கு என்ன வார்த்தை கேட்டால் சிங்கம் அமர வேண்டிய இடத்திலே ஒரு 100 ரூபாவை சில்லற மாத்தி என்ன தெரியும் உனக்கு? அது 50 ரூபாய்க்கு எழுதி இருவரை விட மாட்டேனா மகையாரி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா ஒரு விளக்கு அணைத்தா விளக்கு எரியும் ஒருத்தன் வச்ச தாலி அறுத்தா சந்திக்கிறேன்.